விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசும் கடலும் ஒன்றுதான். உங்க மனசுக்குள்ள இருக்கு என்ன இருக்கு, எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது உங்களாலேயே அளக்க முடியாது. உங்க சுத்தி இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க. அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றி என்பது உண்டா? நல்லதெல்லாம் வருமா, முடியுமா? இந்த பிறவியில இருக்கா? அந்த முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன், விருச்சிகத்திற்கு நல்லது நடந்தே தீரும். முருகன் சாட்சியாக நடக்கும். உங்க ராசி அதிபதி செவ்வாய், அவர் முருகனை பறைசாற்றக்கூடிய கிரகம். செவ்வாய்னா முருகன், முருகன்னா செவ்வாய். உங்கள் ராசி அதிபதியின் மீது சத்தியமாக சொல்ல முடியும். அப்போ எந்தெந்த சூழ்நிலையில உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம், லக்னம்ங்கிறது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கும். அந்த லக்னம், அந்த லக்னாவுடைய லார்ட் யாரு? உங்க விருச்சிகம்னு வச்சுக்கோங்க. அந்த லக்னா லார்டு செவ்வாய். அவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால், உங்க லக்னாதிபதி யாரு விருச்சிகத்துக்கு? இப்ப விருச்சிக லக்னம்னு ஆரம்பிப்போம். இப்ப மேஷ லக்னம்னு ஆரம்பிச்சாலும் செவ்வாய் தான். ராசி என்பது வேற, லக்னம் என்பது வேற. ராசி உடலை குறிப்பதாகும், லக்னம் உயிரை குறிப்பதாகும். அப்போ விருச்சிக ராசினியர்களுக்கு மேஷ லக்னம்னு வச்சுப்போம். இப்ப மேஷ லக்னம் உங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னம். உங்க லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அந்த அதிபதி ஒன்றுல இருந்தால், ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன, இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன, 12 இடத்துல இருந்தா என்னன்னு பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி யாரா வேணா இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரா வேணா இருக்கலாம். சனியா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யாரா உங்க லக்னாதிபதியா பிறப்பு ஜாதகத்தை இருந்தாலும், யாரா வேணா இருந்தாலும், அந்த லக்னாதிபதி 1 முதல் 12 இடங்கள்ல இருந்தால் விருச்சிக ராசிக்கு அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம்.